எல்லாத்துக்கும் வணக்கம். என்னன்னா இன்றைக்கி நான் கதைக்க வேண்டிய சூழ்நிலை கதைக்கணும்னு தோன்றுச்சு. எல்லா நண்பர்களும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? மனசளவில் கூட யாருக்கும் கெட்டே நினச்சே இல்லை இன்னும் வரைக்கும். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் உண்மைன்னு நினச்சேன்னா அவங்களாம் நம்மளை விட்டு போகவே இல்லை தான் விளங்கிக்கிட்டேன். இல்லை அவங்கள்ட்ட கோவத்தால் தான் எல்லோரும் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்க. நம்மளோட இயலாதன்மை நமக்கு புரிய வைக்கிறாங்கன்னு நினச்சி நான் நிறைய விஷயங்கள்லாம் யோசித்து தலையே வீங்கி போகும். தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சாப்பாடு கைக்கிறதா சாப்பாடு எடுக்க வயிற்றுக்கு போய் விட்டாது. இப்படி தான் வாழ்ந்திருக்கேன். புள்ள விட்டு ஏக்கம், பொண்டாட்டிட்டு கவலை, உண்மையாக லவ் பண்ணுறோன்ட்டு பொண்டாட்டி ஏமாற்றக்கூடாதுன்ட்டு இருந்தேன். எல்லோரும் தலைகீழ மாற்றி விட்டாங்க வாழ்க்கையை. இறந்துருவோமான்னு தோண்டையில் இல்லை எனக்கு நான் எங்கள் அம்மாவிலேருந்து எல்லோரும் புரள்றாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க இறக்கணுமா அப்படின்ட்டு. இப்போ யோசிச்சுக்கிட்டு என் பாட்டில் சரி இது தான் நடக்கணுன்ட்டு விதி இருக்குது, இவங்களுக்கு முன்னுக்கு நம்ம காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாம் அழுக வேண்டிய எல்லா அளவும் அழுந்துட்டு நான் கண்ணீரை வடிச்சிட்டு இன்னையிலேருந்து நான் சிரிக்கிறேன். இன்னையிலேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல தெரியும், உங்களோட வாழ்க்கைக்கு குட் லக், நீங்கள் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், எங்கே போனாலும் நீங்கள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையிலேருந்து என்னை ரிலீஸ் பண்ண மட்டும் இல்லை, நிறையா கற்றுக் கொடுத்துட்டாங்க. வாழ்க்கையோட நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. இது நிறைய விஷயம் என்ன உண்மையை சொல்லப்போனால் ஒன்றுமே தெரியாது, முட்டாளாக இருந்திருக்கேன் இவ்வளோ காலமுன்ட்டு கவலைத்தான். ஆனால் நான் என்னை பொறுத்தளவில் நான் உண்மையாக அவங்களுக்கு இருந்தேன் சரியா. எந்த கெட்டதுக்கும் போகலை, அவங்களுக்காண்டி எல்லா விஷயங்களையும் நிப்பாட்டிட்டு ஒரு நல்ல இதோடு செத்து மடிஞ்ச ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்து வந்தேன். சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, கோபம் இல்லை. வெளியில் யாராச்சும் ஒரு அடி அடித்தா எழுத்து நின்று அடித்து போட்டு வருவேன். நான் சொந்த உறவுகள் அடிக்கையில் என்னால் அதை தாங்க இல்லை, வலியை தாங்க இல்லை. இருந்தும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். மச்சானுக்கு ரொம்ப நன்றி, அவனை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, எனக்கு நீங்கள் கை வச்சிருக்கக்கூடாது, கை வச்சது ரொம்ப தப்பு தான். ஆனால் அதுக்குரிய நான் அவங்கள எதுவுமே செய்ய போகிற இல்லை. நீங்கள் எந்த மாலையை போட்டுக்கிட்டு அந்த ருத்ராட்சியை போட்டுட்டு என்னை கை நீட்டினாங்களோ